இப்படி கேக்குக்கு நடுவுல கிராக் விழுந்திருக்கே. நான் எப்படி இத வந்து ரெக்டிஃபை பண்ணி, கஸ்டமர் எப்படி ரியாக்ட் ஆனாங்கன்னு பார்க்கலாமா? டே 40 ஆஃப் கவுண்டிங் மை ஆர்டர்ஸ். இந்த கஸ்டமர் வந்து நரோட்டோ தீம் கேக் கேட்டிருந்தாங்க. 2 கேஜி பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர்ல கேட்டிருந்தாங்க. அவங்க எக்ஸ்பெக்டேஷன விட நம்ம எக்செப்ஷனலா குடுக்கணும் அப்படின்ட்டு, நான் என்ன பண்ணேன் 3 கேஜியா பண்ணி குடுத்துடலாம் அப்படின்னு நெனச்சேன். ஒரு சர்ப்ரைஸா, காம்ப்ளிமென்ட்ரியான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தட் கஸ்டமர் வந்து ஹேப்பியா ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு. அப்புறம் ரொம்ப கேர்ஃபுல்லா தான் பேட்டர்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு, அவன்லயே பேக் பண்ணுறதுக்காக வச்சிருந்தேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு நல்ல அரோமா வந்துச்சு. வெளிய நின்னு பார்க்க டெக்ஸ்சரும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது மேல கிராக் விட்டுருக்குன்னு. என்னதான் மனசு கஷ்டமா இருந்தாலும், இதுக்கெல்லாம் டிசப்பாயிண்ட் ஆயிறக்கூடாதுன்னு நெனச்சு ரெக்டிஃபை பண்ணிரலாங்கிற நம்பிக்கையில அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆன் ஆயிட்டேன். இந்த மாரி எதுக்கு கிராக் விட்டுச்சுன்னா, அவன்ல பேக் பண்ண வைக்கும்போது கரெக்டான டெம்பரேச்சர் வைக்கணும். அதிகமான டெம்பரேச்சர் வச்சுட்டோம்னா, இந்த மாரி கிராக் விட்டுரும். ஸோ இந்த மாரி கிராக் விட்டுச்சுன்னா டென்ஷன் ஆயிராதீங்க. இட்ஸ் நாட் எ பிக் டீல். இந்த மாரி யூஸ்ஃபுல் டிப்ஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கங்க.